செல்வி, பென் எடு. மேடம் பென். பென் இந்தா. வாங்கிக்கோ கவின். என்ன கவின் யோசிக்கிற? வாங்கி போடு. இல்ல நாளைக்கு அப்பா டீச்சர்னு 2 பேர்கிட்டயும் திட்டு வாங்கணும். சொல்றத கேளு கவின். கவின், எழில் சார் முட்டி போட சொன்னாலும் சொல்லுவாரு. மேடம் சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டு எடுத்துட்டு போ. வா உட்காரு. அப்படியே பார்த்து போடு. போடு. போடு கவின். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா முடிஞ்சு போச்சு பாத்தியா? இப்போ நீ யார்கிட்டயும் திட்டு வாங்க வேண்டியதில்ல. ஜாலியா இருக்கலாம் நீ. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. மேடம், கவின் மட்டும் மாட்டிக்கிட்டான். எழில் சார் பயங்கரமா கோபப்படுவாரு. கோவப்படட்டும். பட்டாதானே நல்லது. அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க மேடம். பண்ணு. ஏன் ஏன் வேலைக்கு என்ன? உள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை.
அதெல்லாம் குழந்தைங்க எங்கேயும் போக மாட்டாங்கன்னு. அப்படியே ஹாஸ்டல்ல போடணும்னு ஒரு முடிவுக்கு வந்தா நாம இருக்கோம்ல, பேசி புரிய வைக்கலாம். கவலைப்படாதீங்கண்ணே. ம் என்னவோ பாப்போம். வேலு, ரிலாக்ஸாக இருங்க, முடிச்சிடலாம். இல்லை சார், டைம் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அவளை பிடிச்சாகணும். அவன் சென்னைக்கு தப்பிச்சு வந்த பஸ் ஏஜென்சிக்காரனை பிடிச்சிட்டேன். அன்னைக்கு அந்த பஸ்ஸில் வேலை பார்த்தாம இருங்க, அவனை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்தா அவன் எங்க இறங்கினா என்ன ஏதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், வா 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 வா. வணக்கம் சார். என்கிட்ட ஏதோ விசாரிக்கணும்னு டிராவல் ஏஜென்ட் கிட்ட சொல்லியிருக்கீங்க. அவங்க உங்களை பார்க்க சொன்னாங்க, அதான் சார் வந்தேன். உன் பேர் என்ன? முத்தமிழ் செல்வன். 10 நாளுக்கு முன்னாடி நாங்குநேரி வழியா சென்னைக்கு வந்த பஸ்ல நீ தானே கிளீனரா இருந்த? ஆமாம் சார். இந்த பொண்ணு அந்த பஸ்ல தான் வந்துச்சு, நீ பாத்தியா? பாத்தியா? சரியா ஞாபகம் இல்லையே சார். ஏய், நல்லா யோசிச்சு சொல்லு. நாங்குநேரியில பாதியில பஸ்ல ஏறினது இவதான். இவனை நீ அந்த பஸ்ல பார்க்கல? சார், தப்பாக நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு 100லேருந்து 500 பேரை பார்க்குறோம். அதில் இந்த பொண்ணு ஏறிச்சா, பார்த்தனா பார்க்கலையா, எதுவுமே ஞாபகம் இல்லை சார். ஏய், என் கோவத்தை கலப்பாம நல்லா யோசிச்சு சொல்லு. இந்த பொண்ணை பாத்தியா பார்க்கலையா? ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் இவர் நம்மளை விட மாட்டார் போலையே. ஞாபகம் வந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிடுவோம். ஏய், என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். சரி, அந்த பஸ்ல டிராவல் பண்ண பேசஞ்சர் லிஸ்ட் இருக்குல்ல, இருக்கா உங்ககிட்ட? இருக்கு சார். எடு 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 எடு. ஆ, அதுல சுடர்னு ஒரு பொண்ணு டிராவல் பண்ணிருக்கான்னு பாரு. ஆமாம் சார், அதில் சுடர்னு ஒரு பொண்ணு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே தமிழ்னு இன்னொரு பொண்ணு ட்ராவல் பண்ணியிருக்கு. அது இந்த பொண்ணா? அது இந்த பொண்ணு தானே? பார்க்கறதுக்கு இவங்க மாதிரி தான் தெரியுது, ஆனால் இந்த பொண்ணு தானே சரியாக சொல்ல முடியல சார். ஏய் ஏய், குழப்பாம என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு, இல்ல உன்னை உள்ள வச்சு தோலை உரிச்சிருவேன். சார், இந்த சார் சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஓடி வந்து ஏறிச்சு சார். ஆனால் அதே மாதிரி ஒரு பொண்ணு பாதி வழியிலே இறங்கிடுச்சு சார். பாதியிலேயே இறங்கின பொண்ணோட லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு பொண்ணு இறங்கிடுச்சு சார். ஏய், அப்ப இந்த பொண்ணு இறங்குச்சா? அத மட்டும் சொல்லு. அதான் சார் தெரியல. ஏய், வேலு. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு வேலு, இருக்க. வேலு, விடுங்க வேலு, சொன்னதே சொல்லிட்டு இருக்காவ. விடுங்க விடுங்க. யோ போயா. ஏய், ச்சே. அபி, என்ன இன்னும் அபியை காணோம்? வருவா வருவா. எங்க? ஏய் அபி, எவ்வளோ நேரம்? ஆல்ரெடி டைம் ஆச்சு, வா சீக்கிரம் போலாம். நீ சொன்னது கரெக்டு தான். நான் இனிமே ஸ்கூலுக்கு மேக்கப் போட்டுட்டு போக மாட்டேன். சூப்பர் அபி.
ஆனா அதுக்காக நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். நீ நல்லவனும் அர்த்தம் கிடையாது. நீ சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, அதனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மத்தபடி உனக்கும் எனக்கும் ஆகாதுனா ஆகாதுதான். உடனே ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்கிட்ட பேச வராத. என்ன அபி நீ? விட்ரா. சொன்னதை புரிஞ்சுக்கிட்டா அதுவே பெரிய விஷயம். இந்த வயசுல கொஞ்சம் சைல்டிஷா பிஹேவ் பண்ணாலும் நாம தான் பெருசா எடுத்துக்க கூடாது. என்ன இப்ப ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா? போலாம் போலாம், இதோ வரேன். நான் ஒவ்வொன்னா பிளான் பண்ணி பசங்களை எப்படி வெளியே அனுப்புறதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா நீ சரி செய்ய பாக்குறியா? குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் உட்காருங்க. உங்க எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. சைலன்ஸ். உங்க எல்லாருக்குமே உங்க அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு தெரியுமா? எங்க ஒருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்லு. எங்க அப்பா பேங்க் மேனேஜர் மேம். ஓகே. நீ? My father working in foreign company ma'am. My father working in bank ma'am. எங்க அப்பா கார் டிரைவர். நீ சொல்லு. நானா ma'am? My father is working in railway ma'am. எங்க அப்பா ஸ்டீல் ஃபேக்டரியில வேலை செய்றாரு. நீங்க சொல்லுங்க. டாக்டர் ma'am. டாக்டர் ma'am. ஓகே. எல்லாருமே சூப்பரா சொன்னீங்க. ஆனா உங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியுமா? காவ்யா, நீ சொல்லு. ஊசி போடுவாங்க மேம். இல்ல மேம், ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. சரி உட்காருங்க. நீ எழுந்து சொல்லு. எங்க அப்பா போன்ல தான் பேசுவாங்க மேம். சிரிக்காதீங்க. ஓகே. சைலன்ஸ். உங்களோட அசைன்மெண்ட், நீங்க எல்லாருமே உங்க அப்பா கிட்ட போய் அவங்களோட வேலையில என்னெல்லாம் செய்றாங்க, அவங்க ரோல்ஸ், அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டு 2 பக்கத்துக்கு அசைன்மெண்ட் எழுதிட்டு வரணும். இது ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் அசைன்மெண்ட். என்ன? யாரு நல்லா எழுதிட்டு வரீங்களோ அவங்களுக்கு பிரைஸ் இருக்கு. என்னடா இது? உன் கிளாஸ்லயும் இதே அசைன்மெண்டா? ஆமா. உனக்கும் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அஞ்சலி? இந்த அசைன்மெண்ட் நம்ம பண்ணி ஆகணுமா? ஆமாண்டா, ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல், எல்லாரும் தான் பண்ணி ஆகணும். ஃபாதர்க்குலாம் ஏன் டே வைக்கிறாங்க? மதர்ஸ்க்கு டே இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது ஃபாதர்ஸ் டே. மதர்ஸ் டேனா அம்மா பத்தி எழுத நிறைய இருக்கு. ஃபாதர்ஸ் டேக்கு என்ன எழுதணும்னு தெரியலையே. அப்பா கிட்டே இருந்து தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்டலாம் போய் யார் கேட்பா? இதுக்கு எழுதாமே இருக்கலாம். ஆமா, அதுக்கு எழுதாமலே இருக்கலாம். வாங்க. என்ன இது? எப்பவும் ஏதாவது பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன இவ்வளோ அமைதியா இருக்காங்க? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. என்னடா, என்ன ஆச்சு? என்ன ஸ்கூல்ல சேட்டை பண்ணீங்களா? ஆடி வெளுத்து விட்டாங்களா? தெரிஞ்ச மாதிரி பேசாத.
பேசாம அமைதியா போயிடு. நாங்களே பெரிய பிரச்சனையில இருக்கோம். என்ன பிரச்சனையா? உங்களுக்கு என்னடா பெரிய பிரச்சனை? என்ன ஏதாவது டெஸ்ட் நாளைக்கு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு சரி, உனக்கு என்ன பிரச்சனை அபி? நீ தான் நல்லா படிக்கிற பொண்ணாச்சே, நீ ஏன் இவ்ளோ கவலையா இருக்க? உன்கிட்ட நாங்க சொன்னா மட்டும் என்ன ஆக போகுது? சொன்னா நீ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருவியா? முதல்ல உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லு, சொல்லி பாரு, அப்புறம் சால்வ் பண்றனா இல்லையான்னு பாருங்க. அஞ்சலி, நீயாவது சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் இன்னைக்கு இவ்ளோ சோகமா இருக்க? இவ வேற பேசிக்கிட்டே இருக்கா. அது எங்க 4 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? இப்ப ஏதோ ஃபாதர்ஸ் டே வருதாமே, அதுக்காக அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு எல்லாரையும் அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓ, இவ்ளோதானா? இதுக்கு தான் 4 பேரும் சோகமா இருக்கீங்களா? உங்க அப்பா தான் டாக்டரா இருக்காரு. டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்களா ஒண்ணு எழுத வேண்டியதானே? டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஊசி போடுவாங்கன்னு மட்டும் தெரியும். ஸ்கூல்ல டீடைல்டா 2 பேஜஸ் கேக்குறாங்க. அப்படியா? அதனால என்ன? உங்க அப்பா கிட்ட கேட்டா சொல்லிட போறாரு, அதை வச்சு எழுத வேண்டியதானே? எங்க நீ போய் கேளு, சொல்றாரா பாப்போம். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னா அப்பா கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை எழுதணும். இல்லனா எங்களை அப்பா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அவர் அங்க என்ன பண்றாரு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா எழுதணும். ஐயோ, தெரியுதுல்ல, அதனால்தான் நாங்க சோகமா இருக்கோம். என்ன இதை சால்வ் பண்ண முடியுமா? அம்மை, நீதான் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுவல, அதே மாதிரி இதையும் சால்வ் பண்ணு. அவ்வளவுதானே, நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு உங்க அப்பா டாக்டரா என்ன வேலை பாக்குறாருன்னு தெரியணும். அதுக்கு நீங்க ஹாஸ்பிடலுக்கு போகணும், அவ்வளவுதானே? ஆமா. உங்க எல்லாரையும் உங்க அப்பா அவரோட ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். அத நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி நான் பண்ணிட்டேன்னா நீங்க என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவீங்களா? நீ முதல்ல பண்ணு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பண்ணி காட்டுறேன், சரியா? ஏய், இவன ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு போறா, நீங்களும் பண்ணு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்குறாளான்னு பார்க்கலாம். அதெல்லாம் அவர்கிட்ட வாங்க முடியாது. ஓ ஆமா, இத்தனை வருஷத்துல அப்பா நம்மள எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்காரா? ஹாஸ்பிட்டல் மட்டும் எப்படி கூட்டிட்டு போவாரு? அதுவும் இல்லாம அம்மா இருக்கும்போது நம்ம கூட வெளியெல்லாம் வந்திருக்காருல்ல. கூட வர்றது வேற, கூட்டிட்டு போறது வேற. அதெல்லாம் அப்பா நம்மள எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாரு. இந்த ஃபாதர்ஸ் டேலாம் எதுக்கு வைக்கிறாங்க? அதான் தெரியல எதுக்கு வைக்கிறாங்கன்ட்டு. வச்சு நம்மள இப்படி டார்ச்சர் பண்றாங்க. ஐயோ,